அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ 2026 குரூப் 4 பேட்ச் வந்து எப்போ அப்படிங்கிறது நான் கிளியராக சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஜிகே வந்து 300 ஹெட்டிங்காக, அதாவது 300 தலைப்புகளாக பிரித்து உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து அந்த ஸ்டடி பிளானை படிக்கிறதுக்கு ப்ளஸ் அவுட் புக் சோர்ஸு, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே ஈஸியாக படிக்கிறதுக்கு அந்த 300 தலைப்புகளாக நம்ம ஜிகே வந்து பிரிக்க போகிறோம். அதை வந்து ஸ்டடி பிளானில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான டைம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு 10 days ஆச்சும் எடுத்துக்கும். ஏன்னா அதன்படி வந்து வீடியோவும் நம்ம வந்து கொடுக்கணும், நோட்ஸும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேட்ச் போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் கொடுக்கும்போதே எல்லாமே எங்கள் கையில் ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? அது நோட்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃபாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் கையில் ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த 10 days வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பேட்ச் வந்து நம்ம தள்ளி போடுறோம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு லைவில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பட் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல, அந்த லைவ் நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ தனியாக ஒரு வீடியோ பதிவில் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதுனால ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பேமெண்ட்டே வர பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஒரு 10-20 பேர் பேமெண்ட் வர பண்ணிட்டீங்க. ஸோ அவங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க. பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த மெயினாக அந்த வீடியோ பதிவு. நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? எந்த டேட் அப்படின்னா நவம்பர் 10 நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட்டு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாளை மறுநாள் நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதிகபட்சம் நாளைக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? இல்லாத பட்சத்தில் நாளை மறுநாள் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டடி பிளான் ஓவரால் எல்லாத்தோட ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் வந்து இதுக்கு வந்து டைம் எடுக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஹெட்டிங் வந்து அந்த யூனிட் வைஸாக வந்து பிரித்து, அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய ஹெட்டிங்கும் வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணி அதையும் வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட் பண்ணணும். அதனால் வந்து யூனிட் வைஸாக பிரிக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 10 மாதம் வந்து போகும். ஓகேங்களா? இந்த 10 மாதம் ஜேர்னி நாம் கொஞ்சம் பொறுமையாக என்னங்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் தான் போகும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டியோடு போகும். ஓகேங்களா? நம்ம அவசரப்பட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா போயிட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா எத்தனையோ நாள் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அந்த 10 days அது உங்களுக்காக தான். ஸோ ஏன்னா இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜிகே வந்து நல்ல ஸ்கோர் பண்ண ஈஸியாக முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த பிளான் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பாடமாக போட்டதை நான் வந்து ஹெட்டிங்காக நான் போட்டிருக்கேன். அந்த ஹெட்டிங்காக ஏன் போட்டேங்கிறது நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன். 300 ஜிகே தலைப்புகள் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அது நான் ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது இன்னமும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஜிகேயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ப்ளஸ் அது ரிலேட்டடாக நம்ம வீடியோவும் நம்ம வந்து கொடுப்போம். பேட்சில் வந்து பார்த்தோன்னா நம்ம மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வித் டெஸ்ட்டு இன்ஃபர்மேஷனோட எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி பேட்சில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா யூடியூப்பில் உங்களுக்கு வீடியோவாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆனால் பேட்சுக்குள்ளே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேட்சுக்குள்ளே வரும். சரிங்களா? ஓகே, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுங்கிறதுனால, ஏன்னா பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுன்ட்டு. ஸோ அதனால் காலையிலேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் ஒரு வீடியோ பதிவாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் ஸ்டடி பிளான் கொடுத்துட்றேன். பேட்ச் வந்து நவம்பர் 10 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2-3 நாள் நம்ம டைம் எடுத்து எல்லாத்தையும் குரூப்பில் ஆட் பண்ணி அந்த வீக் எண்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். ஆஸ் பர் ஸ்டடி பிளான் படி நம்ம வீடியோவும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோமா, நீங்கள் பாட்டு என்ன பண்ணலாம், ஓகே ஸ்டடி பிளான் நம்ம பேட்சுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஸ்டடி பிளான் படி நம்ம படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், உங்களோட ஸ்டடீஸ் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் நவம்பர் 10 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் நவம்பர் 10 பேட்சுக்குள்ளே வரும்போதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஓரளவு நீங்கள் முடிச்சுட்டு தான் உள்ளே வருவீங்க. அப்போ ரிலாக்ஸாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுவே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்கெடியூல் வந்து பார்த்தோன்னா நல்ல மார்க் எடுக்க வைக்கும். நம்ம எப்போவுமே பேட்ச் போடும்போது ஒரு 2 weeks பிஃபோரே நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்து அதை படிக்க வச்சுட்டு தான் நம்ம உள்ளே கொண்டு வருவோம் நம்ம. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோன்னா மினிமம் நமக்கு அதே மாதிரியான டைம் வந்து நம்ம கொடுக்க தான் போகிறோம். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக வர போகிறீங்க. ஈஸியாக முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எது எப்படி பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படிலாம் பண்ணுங்கிறது
நம்ம பக்காவாக பிளான் பண்ணி தான் அந்த இது ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, உங்களுடைய பொறுமை எனக்கு புரியுது. சார் ஸ்டடி பிளான் கொடுங்க சார், டைம் வந்து பார்த்தோன்னா வேஸ்ட் ஆகுது, நாங்கள் படிக்கணும், உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் பொறுத்து இருந்துங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொடுக்கறதுக்காக தான் இந்த காலதாமதம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும், அது இன்னும் டபுள் மடங்கு நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.